வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் 6வது முதலமைச்சராக இருக்கக்கூடியவரோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மீதி 5 முதலமைச்சர்களோட வாழ்க்கை வரலாறை நீங்கள் பார்க்கலனா, அதாவது முதல் முதலமைச்சர் ஏ சுப்பராயலு, 2வது முதலமைச்சர் பனகல் ராஜா, 3வது முதலமைச்சர் பி சுப்பராயன், 4வது முதலமைச்சர் முனுசாமி நாயுடு, 5வது முதலமைச்சர் ராமகிருஷ்ண ரங்காராவ். இந்த 5 தமிழக முதலமைச்சரோட வாழ்க்கை வரலாறை நீங்கள் பார்க்கலனா நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நாம் 6வது முதலமைச்சரான பி.டி. ராஜன் அவர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். வரலாற்றில் சில மனிதர்கள் பதவியால் அடையாளம் காணப்படுவார்கள், சிலரோ அவர்கள் செய்த பணிகளால் வரலாற்றையே அடையாளப்படுத்தப்படுவார்கள். அந்த வகையில் தமிழக அரசியலில் சமூக நீதி மற்றும் ஆன்மீகம் என இரு துருவங்களையும் இணைத்த ஒரு உன்னத மனிதர் தான் சர் பி.டி. ராஜன் அவர்கள். மதுரையின் அடையாளமாக திகழும் இவரை பற்றி பலருக்கு தெரியாத பல அரிய தகவல்களை இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இவர் 1892 வருஷம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் ஒரு வசதியான ஜமீன் குடும்பத்தில் பிறந்தவர். பொன்னம்பல தியாகராஜன் என்கிற பி.டி. ராஜன் அவர்கள் தந்தை பன்னீர்செல்வம் அவர்கள் அப்போதே மிக செல்வாக்கு மிக்கவர். சின்ன வயசுலேயே கல்வியில் சிறந்து விளங்கிய ராஜன் அவர்கள் மதுரையில் பள்ளி படிப்பை முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா உயர்கல்விக்காக இங்கிலாந்து போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் சட்டம் பயின்று பாரிஸ்டர் பட்டமுமே வாங்குறாரு. அந்த காலத்திலேயே வெளிநாடு சென்று சட்டம் படித்த மிகச்சிறந்த தமிழர்களில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா திரும்பிய ராஜன் அவர்கள் வழக்கறிஞர் தொழிலை விட மக்கள் சேவையில் அதிக ஆர்வம் காட்டினார். அப்போது பிராமணர் அல்லாதோரின் நலனுக்காக தொடங்கப்பட்ட நீதி கட்சி கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். 1920 வருஷம் நடந்த முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்ற சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினரானார். நீதி கட்சியின் மூத்த தலைவர்களான தியாகராய செட்டியார், டி.எம். நாயர் ஆகியோருடன் இணைந்து சமூக நீதிக்காக போராடினார். 1930 முதல் 1937 வருஷம் வரைக்கும் அமைச்சராக பணியாற்றிய இவர் பொதுப்பணித்துறை மற்றும் விவசாயத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார். 1936 வருஷம் ஒரு இக்கட்டான சூழலில் சென்னை மாகாணத்தின் தற்காலிக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். மிக குறுகிய காலம் பதவியில் இருந்தாலுமே நேர்மையான நிர்வாகத்திற்கு இலக்கணமாக திகழ்ந்தார். விவசாயிகளுக்கு பாசன வசதிகளை செய்து தருவதிலையுமே கிராமப்புற சாலைகளை மேம்படுத்துவதிலும் அதிக அக்கறை காட்டினார். இவருடைய பணிகளை பாராட்டி ஆங்கில அரசு இவருக்கு சர் பட்டத்தை வழங்கி கௌரவித்தது. இவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டம் 1950 வருஷம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூலவர் சிலை சேதமடைஞ்சது. நாடு முழுவதும் உள்ள ஐயப்ப பக்தர்கள் சோகத்தில் மூழ்கிய போது பி.டி. ராஜன் முன்னின்று ஒரு குழுவை அமைச்சார். சென்னையில் புகழ்பெற்ற சிற்பிகளை கொண்டு ஐயப்பனின் புதிய ஐம்பொன் சிலையை செதுக்க செய்தார். அந்த சிலையை தனது சொந்த பொறுப்பில் எடுத்துக்கொண்டு ஊராக ஊர்வலமாக கொண்டு சென்று சபரிமலையில் பிரதிஷ்டை செய்தார். இன்றைக்குமே சபரிமலையில் நாம் பார்க்கக்கூடிய அந்த ஐயப்பன் சிலை பி.டி. ராஜன் அவர்களால் வழங்கப்பட்டது தான். மதுரையின் மைந்தனான இவர் மீனாட்சி அம்மன் கோவில் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். 1963 வருஷத்தில் நடைபெற்ற கோவில் கும்பாபிஷேகத்தின் போது திருப்பணி குழு தலைவராக இருந்து சிதிலமடைந்த கோபுரங்களையும் மண்டபங்களையும் சீரமைச்சார். இவருடைய விடாமுயற்சியால் தான் மீனாட்சி அம்மன் கோவில் பழைய பொலிவை பெற்றது. இன்றைக்குமே கோவிலின் வடக்கு ஆடி வீதியில் இவரது திருவுருவ சிலை இருப்பதை நாம் பார்க்கலாம். 1944 வருஷம் நீதி கட்சி திராவிட கழகம் என பெயர் மாற்றப்பட்ட போது அதிலிருந்து பிரிந்து சென்றாலுமே கடைசி வரை நீதி கட்சி என்ற பெயரிலேயே இயங்கி வந்தார். அரசியல் மாற்றங்கள் பல வந்தாலும் தான் கொண்ட கொள்கையில் இருந்து அவர் அணுவளவும் மாறவில்லை. மதுரை தமிழ்ச்சங்கம் தலைவராக இருந்து தமிழுக்கு பெரும் தொண்டாற்றினார். 1974 வருஷம் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி தனது 82 வயதில் பி.டி. ராஜன் அவர்கள் இயற்கை எய்தினார். ஒரு பாரிஸ்டராக, முதலமைச்சராக, ஆன்மீக தொண்டராக அவர் ஆற்றிய பணிகள் காலத்தால் அழியாதவை. இன்னைக்குமே மதுரையில் அவர் வாழ்ந்த இல்லம் பி.டி. ராஜன் ஹால் என்று அழைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் இருக்குது. நீங்களும் மதுரைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இப்படிப்பட்ட உன்னத மனிதர்களின் வாழ்க்கை வரலாறை இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்வது ரொம்பவுமே அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பி.டி. ராஜன் அவர்களை பற்றி தெரிஞ்சிருக்கீங்களா, அவரோட வீட்டுக்கு போயிருக்கீங்களான்றதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.